ரூபா, அந்த ஸ்டீரியோ ஆஃப் பண்ண கூடாதா? ஏன் அந்த குட்டி பிசாசு அப்படி கத்திட்டே இருக்கு? என்ன கேட்டா? அது ஏன் கத்துது, எதை கத்துதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அங்க பா, அதுக்கு மூக்கு எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சகிக்க முடியல. சீத்தோட பாக்கவே அசிங்கமா இருக்கு. நான் மாட்டப்பா. அப்படி உங்களுக்கு சைக்கிள்னா நீங்களே போய் தொடங்க. ஐயோ, எங்க இந்த அத்தை சமுத்திர நண்டை கொண்டு வந்து நம்ம கிட்ட விட்டுட்டு தூக்கிட்டு சொல்லு. குழந்தை மூக்கு ஒழுகி வாய் உள்ளார போயிட்டு இருக்கு. அதை கவனிக்காம நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. குழந்தை பெத்தா மட்டும் போதாது, அது அன்பா பாசமா சுத்தமா பாத்துக்கணும். நிறைய பேரம் பேத்தி எடுத்தவரு நம்ம புத்தி சொல்ல வந்தாரு. பாட அந்த தண்ணியை குளிப்பாட்டே, நீ குளிப்பா. வெவ்வல், நீ வாடா கண்ணா. மூஞ்சிய பாரு. உஷா கண்ணே, இன்னைக்கு கூட எங்க அக்கா லெட்டர் போட்டிருக்குது. பணம் கொடுத்தீங்கன்னா நான் போய் அனுப்பிட்டு வந்துருவேன். கொஞ்சம் லேட்டா அனுப்பணும். எங்க அக்கா போஸ்ட் ஆபீஸ் போறது பதிலா இங்க வந்து நின்னுடுவா. அம்புஜா, ஐயோ வந்துட்டா வந்துட்டா. யாரு உங்க அக்காவா? அந்த சமயக்காரி சதிகாரி லட்சுமி. திரும்பி உட்காந்துக்க. குழந்தை வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. வாங்கிக்கிட்டு பால் கொடு கொடு கொடு. பால் கொடு. அப்பா, ஒரு வழியா டிஃபன் வேலை முடிஞ்சது. கொண்டாமா, குழந்தையை குளிப்பாட்டணும். என்னம்மா புட்டி பாலை குடுக்குறீங்க? அன்னைக்கு தாய்ப்பாலை தான் கொடுப்பேன்னு பெருசா சொன்னீங்களே, தாய்ப்பாலை புட்டியில ஊத்தி குடுக்குறீங்களா? அது வந்து அம்புஜா சொல்றேன். என்ன 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 புட்டி பால் கொடுத்தா என்ன? எப்போ தாய்ப்பாலே கொடுத்துக்கிட்டு முடியுமா? ஒரு தலைவலி, ஜுரம், வயிற்று வலின்னு தாய்க்கு வந்துட்டா அது குழந்தைக்கு ஒட்டிக்காது. இப்ப எங்க உஷா கண்ணுக்கு தலைவலி, அதனாலதான் புட்டி பால் கொடுக்குறோம். ஒருவேளை புட்டி பால், ஒருவேளை தாய்ப்பால் குழந்தை பழைக்க வேண்டியதான். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் செய்யணுமா? நீ என்ன பெரிய மனுஷி? நீ குழந்தை பெற்றிருக்கியா? பால் கொடுத்திருக்கியா? பால் வேணா குடிச்சிருப்பா உங்க அம்மா கிட்ட. போது மாட்டா மேல போய்கிட்டு என்னவோ. அது சரி, அது சரின்னு எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லித்தான் தெரியணுமா? அம்புஜா, பால் குடுக்கறதுக்கு இந்த புட்டி தான் கிடைச்சதா? எந்த புட்டியா இருந்தா உனக்கு என்ன? குழந்தை வயித்துக்குள்ள பால் தானே போகுது, புட்டியா போகுது. நாங்க தாய்ப்பால் தானே குடுக்க போறோம்னு தனியா புட்டி எதுவும் வாங்கல. என் வீட்டுக்காரர் தான் புட்டி புட்டியா காலி பண்றாரு. அதனால அதுல இருந்து ஒரு புட்டி எடுத்து பால் ஊத்தி கொடுத்தோம். இதுல என்ன தப்பு? யாரு எதுல கொடுத்தா உனக்கு என்ன? உன் வேலையை போய் பாரு. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு. எனக்கு என்ன? உங்க குழந்தை, உங்க பால், உங்க புட்டி. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லித்தான் தெரியணுமா? அம்புஜா, உஷா கண்ணு. கண்ணா, நான் யாருன்னு சொல்லுடா. ஆமா, இவர் பெரிய மகாராஜா. குழந்தைய கேட்ட உடனே இவர் யாருன்னு சொல்லிடும். நீ சொல்லுமா, நான் யாரு? ஆமா, இவ பெரிய மகாராணி. குழந்தை கேட்ட உடனே சொல்லிடும். ஆமாயா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் மகாராணி தான். நீ சொல்றா கண்ணா. ஐயோ, எவ்வளவு சூடா இருக்கியா? குழந்தையே சும்மா இருக்கு, நீ ரொம்ப அழட்டிக்கிறிய. கால புடியா. ஐயோ, என் கால இல்லையா, குழந்தை கால. துணி எடுத்து போடியா. ஐயோ, இந்த துணிய இல்ல, என் துணிய. ஏன் இந்த பசங்க இப்படி கத்துறானுங்க? யோ, இது கூட தெரியலையா? பசியா இருக்கும். சரி, பால் குடு. என்ன விளையாடுற? நானா? அடச்சி, பவுடர் பால், புட்டி பால் ஏதாவது குடுனா. ஆஹா, அதுக்கெல்லாம் பெத்தவங்க தான் வரணும். அடங்க ஒப்புறான. என்னடா இது? பெத்தவங்க கிட்டே பிள்ளைங்க போக மாட்டேங்குது. அது வந்து பெத்தது நானா இருந்தாலும் வளர்த்தது அத்தை தானே. அத்தை, அம்புஜா. உஷா கண்ணு, என்ன ரூபா குட்டி? குழந்தை எடுத்துக்கங்களா? நான் தூக்கிறேன். கூப்பிட முடியும். நீ பேசாம இரு, நான் கூப்பிடுறேன் பாரு. இப்ப வர ஏ ராஜா, வா 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 வா. நல்ல பிள்ளை இல்ல? என்னடா இது அதிசயம்? பசங்க யாருகிட்டயும் போகாம ஸ்ட்ரைக் பண்றானுங்க. வேற யாராவது வரணுமோ? வரமாட்டேன். வந்துரு வந்துரு வந்துரு. பாத்தியா, எங்க குழந்தை. ஒருத்தனை வசியம் பண்ணியாச்சு, இன்னொருத்தனுக்கு அவன் அப்பன் தான் வரணும் போல இருக்கு. ஐயா, இதோட அப்பாவை இந்த நேரத்துல எப்படி போய் தேடுறது? அதுவும் அந்த வீட்டுல. என்னடி, எங்க இருக்காருன்னு தெரிஞ்சவ மாதிரி பேசுறிய? போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனாரா? சொல்லிட்டு போனாதான் தெரியுமா? ஏயா, நிஜத்தை சொல்லி பீஸ் பீஸா கேச்சிருவோமா? சின்ன வீடு விவகாரத்தை. சின்ன வீடா? என்னது சின்ன வீடா? உஷா கண்ணு,
சின்ன வீடா விவகாரம் பெருசாதான் இருக்கும் விவகாரம் ரொம்ப காரம். சொல்லு சொல்லு. பங்காளி சண்டை இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் தான். சின்ன தம்பி விசு இப்ப அங்கதான் இருக்காரு. என் வீட்டுக்காரருமா? என்ன 2 பேர் சேர்ந்து குழப்புறீங்க? நாங்களா குழப்பறோம்? அவங்கள திருத்தறதுக்காக முதலாளி இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவங்க என்னடான்னா அவங்கள சின்ன வீட்டுக்கு பேங்க் பெரிய பேங்க் வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு தள்ள வேணாம், நீ தள்ளே. பெங்காலி அந்த ரூமுக்குள்ளதான் உங்க ஆளு. குஜராத் அது உன் ரூம், உள்ள போய் கதவு சாத்து. 2 குழந்தைகளை போங்க. வந்துட்டீங்களா பாஸ்? திடீர் கனையா சொன்ன கல்கட்டா பாம்பேயும் அரைவ் சேஃப்லி பாஸ். Go inside, I say. ஓகே பாஸ். என்னமா கல்கட்டா ரசகுல்லா, பாம்பே பாதும் அல்வா? ஸ்டாப் நான்சென்ஸ். யார் மேன் கல்கத்தா ரசகுல்லா? நீதான் கல்கட்டா ரசகுல்லா. இது முகத்துல பால் வடியுது. பாம்பே பாதும் அல்வா. யோ மரியாதையா பேசு. நாங்க யாருன்னு தெரிஞ்சா பின்னாடி வருத்தப்படுவேன். நாங்க பின்னாடி வருத்தப்படுற பழக்கமே கிடையாது. வருத்தப்பட்டா முன்னாடி வருத்தப்படுவோம், அப்பவே கண்ணீர் சிந்துவோம். ஃபில்டர், எஸ் பாஸ். நம்ம ஆளுங்களை விட்டு இந்த பொண்ணுங்களை கவர் பண்ண சொல்லு. Come on quick. குழந்தைங்க ஃபீல்டுக்கு புதுசு போல இருக்குது. ஷேப்ப பார்த்தா ஷேக்குக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பிடிச்சி ரூம் உள்ள தள்ளு. திடீர்னு உங்க அப்பா மண்டைய போட்டுட்டா சட்டப்படி சொத்தெல்லாம் உங்களதான் வந்து சேரும். ஆனா மனம் மாறி உயிரோட இருக்கிறப்போ திடீர்னு வேலைக்கார பையன் மேல உயிர் எழுதி வச்சுட்டா? அப்படி எழுத விட்டுருவோமா? சரி, அப்படி இல்லன்னா உங்க குழந்தைங்க மேல உயிர் எழுதி வச்சுட்டா? குழந்தைங்க பேர்லையா? அதை அப்படியே நானா? That's all right. கடைசியா சொல்றேன், உங்க அப்பா உயிரை எழுதி வச்சுட்டு உயிரை விடுறது உங்களுக்கு நல்லதா, உயிரை எழுதாமலேயே உயிரை விடுறது உங்களுக்கு நல்லதா? அந்த முடிவை நீங்களே எடுத்துக்குங்க. ஃபாதர், டாக்டர் வந்துட்டு போனாராமே, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ விசு எவ்வளவு மருந்து கொடுத்துட்டு போயிருக்காரு பாரு. ஐயோ, அப்போ டாடிக்கு ரொம்ப சீரியஸ் தான். ஆமாண்டா அப்பா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. விசு சீக்கிரம் போன் பண்றா. யாருக்கு? டாக்டருக்கா இல்ல வக்கீலுக்குடா. சரி. ஹலோ வக்கீல் சாரா? நான் விசு பேசுறேன் சார். டாடிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு சார். உடனே கிளம்பி வாங்க. அர்ஜென்ட். டேய் அப்பா கத்தாதீங்கப்பா. இந்த நிலைமையில நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும்ப்பா. அப்பா இந்த நேரத்துல எந்த நிமிஷத்துல எது வேணாலும் நடக்கலாம். நீங்க மாத்திரம் உயிர் எழுதாம போயிட்டீங்களா? ஒண்ணு இருக்கிற நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் நிக்கணும். ஆமாப்பா. இந்த நிலைமை உங்க பசங்களுக்கு வேணுமா? அப்பா உயிர் எழுதுறீங்களா? வக்கீல வந்துட்டு இருக்காரு. வரட்டும் வரட்டும். என் சொத்து புறாவையும் என் பேர குழந்தைகளுக்கு எழுதி வச்சிருக்கேன். டாடி, what do you mean? என்ன ஃபாதர் இந்த நிலைமையில இவ்வளவு அநியாயமா பேசுறீங்களே? எதுனா அநியாயம்? என் சொத்தை என் பேர குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிறது அநியாயமா? இது புறாவும் நான் சம்பாதிச்ச சொத்து. இத உங்க பேர்ல எழுதி வச்சு நீங்க என் கண் முன்னாலேயே அது புறாவை அழிக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது. என்ன ஃபாதர், குழந்தை பிறந்தா சொத்து தரேன் நீங்க, இப்ப பிறந்த குழந்தைக்கு எழுதி வைக்கிறேங்கிறீங்க. நல்லா இல்ல ஃபாதர். நான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்களா? கரெக்ட் ஃபாதர். ஏய், சொத்து கிடையாது, ஒண்ணு கிடையாது, போட வழியே. Get out. டாடி, ஒண்ணு உயில எங்க பேர்ல எழுதி வைங்க, அப்படி இல்லன்னா உயில எழுதாம போயிடுங்க. இந்த மருந்து தானே உங்க உயிரை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. பெரிய தம்பி, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி போட்டு அவரை சித்திரவதை பண்றீங்க? இப்ப நான் சொல்றதை கேளுங்க. டேய், நீ யாரா எங்களுக்கு சொல்றது? இது எங்க குடும்ப விவகாரம். அப்பனும் பிள்ளை நடுவுல நீ யாரா? போட வெளியே. டேய், நிறுத்துடா. அவனை வெளியே போய் சொல்றதுக்கு உங்களுக்கு என்னடா உரிமை இருக்கு? நீங்க வெளியே போங்கடா. அவன் முதலாளி. பெரிய தம்பி, சின்ன தம்பி, இப்ப நீங்க வெளியே போக போறீங்களா இல்லையா? என்னடா சொன்ன? நாங்க வெளியில போணுமா? டேய் வெளியே போ. என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை கை நீட்டி அடிப்ப. கையேந்தி சம்பளம் வாங்குற கழுதனி இப்ப கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? அத்தை, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. வேஷம் பண்ணுங்க. ஏன் நானே பண்றேன். மசக்க இல்லாம, வாந்தி எடுக்காம, கர்ப்பமே ஆகாம குழந்தை மட்டும் எப்படி பிறந்துச்சு? இந்த
மர்மத்தை போலீஸ் வந்ததும் நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? என்ன அத்தையம்மா, உங்க போலி குழந்தை ஐடியா ரொம்ப டாப். போலி குழந்தையா? அடடே, அப்படியா சேதி? போலி குழந்தைய கொண்டு வந்து உண்மை குழந்தை கூத்தடிச்சாங்களாக்கும். அட்டேங்க அப்பா, இதுக்கே இந்த ஆர்ப்பாட்டம்னா நம்மள மாதிரி ஒரிஜினலா குழந்தை பெற்றிருந்தா இந்த வீட்டையே ஏலம் போட்டு வித்திருப்பாங்க. இல்ல உஷா கண்ணு? நீங்க மட்டும் என்ன 10 மாசம் சுமந்து பெத்துட்டீங்களோ? குடிகாரனுக்கு பிறந்த குழந்தைய செட்டப் செஞ்ச கில்லாடிங்கல்ல நீங்க. இந்த வீட்டை நீங்களும் தான் ஏப்போட பாத்தீங்க. ஓஹோ, அவங்களும் நம்ம கேஸ் தானா? அப்ப சரி, ஓகே ஓகே. நீங்க எல்லாரும் பண்ண ஒவ்வொரு கோல்மாலுக்கு எனக்கு சாட்சிங்க இருக்கு. நான் நினைச்சா நெல்லிக்காய் மூட்டை அவுத்து விட்ட மாதிரி எல்லாம் ஓடி வரும். இதெல்லாம் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? இன்னையில இருந்து அப்பாவுக்கு ஏத்த பிள்ளைங்களா, மாமனாருக்கு ஏத்த மருமகளுங்களா ஒழுங்கா நடந்துக்கணும். போங்க எல்லாரும். போங்க. அடேங்கப்பா, பலே ஆளியா நீ. ஆமா, உன்கிட்ட பால் புட்டி விஷயம் ஒண்ணுதானே சொன்னேன். எப்படி நீ மத்ததெல்லாம் கண்டுபிடிச்ச? என்ன யாருன்னு நினைச்ச? ஜேம்ஸ் பாண்ட். நாட். What? எஸ். இந்த பாரு, என்கிட்ட வாலாட்ட நினைச்ச உன் வாழை நறுக்கிடுவேன். ஜாக்கிரதை. யோ, என்னையா முறைக்கிற? நான் என்ன மத்தவங்க மாதிரி போலி வாந்தி எடுத்தேன் பயப்படுறதுக்கு? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் தாயா. எல்லாரையும் அடக்கிட்ட, இவள மட்டும் அடக்க முடியல. நம்ம லட்சுமி தானே. குழந்தை வாங்கினாங்களாம். குழந்தை போயும் ஒரு குடிகாரங்கிட்ட. அக்கா புருஷன் குடிகாரனா அவருக்கு பிறந்த குழந்தை சொக்கா போடாத வயசுலயே பிடிக்கும். வீடே நாரி போச்சு. என்னம்மா ஒரேடியா சிலுத்துக்கிற? நாங்களாவது சொந்தத்துல ரத்த சம்பந்தத்துல ஊரு பேர் தெரிஞ்ச குழந்தைய வாங்கணும். நீங்க எவ பெத்தது எவனுக்கு பிறந்ததுன்னு கூட தெரியாம ராவோட ராவா ராத்திரி சந்தையில வாங்கின குழந்தை மாதிரி வாங்கிட்டு வந்தீங்க. அது கத்துன்னு கத்தி உங்களையும் மாட்டி விட்டு எங்களையும் காட்டி கொடுத்துருக்கு. அடேடா, கொஞ்சம் சும்மா இருங்களேன். வந்ததெல்லாம் உங்க 2 பேராலதான். ஐடியா கொடுத்தீங்களா? ஐடியா. உங்க பேச்சு கேட்காம இருந்திருந்தா அந்த வேலைக்காரங்கிட்ட நாங்க பேச்சு வாங்காம இருந்திருப்போம். நல்லா சொன்ன. இவங்க 2 பேராலதான் நம்ம பேச்சுக்கே இந்த வீட்டுல மதிப்பு இல்லாம போச்சு. ஐயோ, என்னங்கடி தோசையை திருப்பி போடுற மாதிரி பிளேட்டை சடக்குன்னு திருப்பி போட்டுட்டீங்க. நாங்க 2 பேரும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். நீங்க 2 பேரும் ஒண்ணும் தெரியாத பாப்பாளுங்க. அதானே, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு எங்களை மாட்டி விட பாக்குறீங்களா? சரி போதும், நிறுத்துங்க. யார் யாரு என்னன்னு இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? நீ யாரு நான் யாருன்னு இப்ப எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டிருக்கேன். சொத்து விஷயமா என் முடிவை சொல்லிட போறேன். அதோ வர்றாங்க. பித்தலாட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏமா மருமகளுங்களா, நீங்களாம் நல்ல குடும்பத்து பெண்கள் சொல்லிக்கிறீங்களே, வெக்கம் மானம்னு ஏதாச்சும் இருந்தா இப்படி யாரு பத்த குழந்தைக்கு உறவு கொண்டாடுவீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் இத நிக்குதே இந்த பேயும் பிசாசும் தான். ஏண்டா குழந்தை பெத்துக்கிட்டா தான் சொத்துன்னு நான் சொன்னது, நீங்க குடும்பஸ்தங்களாகவும் பொறுப்புள்ளவங்களாகவும் மாறுவீங்கன்னு தான்டா. ஆனா நீங்க உங்க சொத்தையே கொள்ளையடிக்கிற முகமூடி திருடங்களாகவும் கொலைகாரங்களாகவும் மாறிட்டீங்க. நீங்களா நான் பெத்த பிள்ளைங்க. என்னம்மா? ஐயா, நான் தான் அந்த குழந்தை பெற்றவர். நாங்க ரொம்ப ஏழைங்க ஐயா. எங்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு கொடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் தான் நிக்கிறாளே என் தங்கச்சி அம்மஜன் தான் காரணம். நீ என்ன சொல்ற? சார், என் பேர்ல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதீங்க, என் வேலையே போயிடும். இத இருக்கிறாங்களே இந்த அத்தை தான் எனக்கு பணத்தாசை காட்டினாங்க. அதனால என் வைப்பாட்டிக்கு பிறந்த குழந்தைய கொண்டாந்து கொடுத்துட்டேன் சார். மன்னிச்சிடுங்க சார், என் குழந்தைய கொடுத்துடுங்க சார், நான் போயிடுறேன். ஆமாங்க ஐயா, என் குழந்தைய எங்கிட்டே கொடுத்துருங்க ஐயா, நானும் போயிடுறேன் ஐயா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க யாரா இருந்தாலும் இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போயிடணும். இல்ல ஐயோ ஐயோ அம்மஜா, இந்த வம்பெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நீ வந்து வா 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 வா. அத்தை, பெரிய இடத்து விவகாரம் பெரிய அளவுல போய் முடிஞ்சிடும். வா போயிடுவோம். வா வா. அட போவியா, ஆண்டவா முடிக்கிறேன். இச்சப்படியாட்டு நிக்கிறீங்களே, அம்புஜம் இல்லாம என்னால இங்க 1/2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. பாத்துட்டு மரம் மாதிரி நிக்கிறீங்களே, அத்தை இல்லாம என்னால 1/2 நாள் கூட இருக்க முடியாது. இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல சம்பந்தம் இல்லாதவங்கன்னு சொல்லி எங்களுக்கு வேண்டியவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டீங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்துல சம்பந்தம் இல்லாத குப்புசாமி, முத்து, லட்சுமி இவங்க 3 பேர் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஆமா,
இந்த நிமிஷமே அவங்களே வீட்டை விட்டு அனுப்புங்க. முத்து ஏண்டா வெளியே போகணும்? முத்து என் மூத்த மகன்டா. நான் பெத்த பிள்ளைடா. என்னடா திடீர்னு சொல்றானேன்னு முழிக்கிறீங்களா? கால கொடுமையில எனக்கே இவ்வளவு நாள் இது தெரியாம தான் இருந்துச்சு. சூழ்நிலை எனக்கு அவன் யாருன்னு சொல்லி கொடுத்துச்சு. இத உங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் வரட்டுமே காத்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்லியே தீரணுங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. அதோட சொத்து சம்பந்தமாவும் என் முடிவை சொல்லிடுறேன். என் சொத்து பூராவையும் நான் முத்துவுக்கு தான் எழுதி வைக்க போறேன். அவன் விரும்பினா உங்களுக்கும் பங்கு கொடுப்பான். 2 உதவாக்கரங்களை பெத்துட்டேனேன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மகன்களா இருந்து நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை வேலைக்காரனா இருந்து அவன் செஞ்சிருக்கான்டா என் மூத்த மகன் முத்து. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்குங்கடா. இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு நீங்க நினைக்கிற குப்புசாமி லட்சுமிய நான் சம்பந்தம் பண்ணிக்க போறேன்டா. யோ குப்புசாமி ஐயா, உன் மக லட்சுமிக்கும் என் பையன் முத்துவுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். என்னையா சொல்ற? என்ன முதலாளி, 25 வருஷமா நான் எதிர்த்து பேசுறது உண்டா? உங்க இஷ்டம். உடனே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணையா. சரி. சொத்து முழுக்க மூத்த பையன் முத்து பேர்ல போய் சேரப்போ. லட்சுமியே நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நான் கனா கண்டம் பாரு. இப்ப முத்துக்கு லட்சுமி கல்யாணம் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த பசங்க செல்லா காசு ஆயிட்டாங்க. இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க மாமா? முத்து செல்லா காசா நம்ம பசங்க செல்லா காசான்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார். அந்த பசங்களோட குடும்பங்களை நான் பத்திரங்களாக்கி கையில வச்சிருக்கிறேன். சொத்தே இல்லாம ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு கையெழுத்து இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? அதுக்கு இன்னொரு வழி வச்சிருக்கிறேன். அவனுங்களுடைய ஷோக்கான 2 பொண்டாட்டிகளை துபாய் ஷேக்குக்கு வித்தன்னா 1க்கு 2 மடங்கா சம்பாதிப்பேன். பாஸ், சின்ன பேங்க் பெரிய பேங்க் பொண்டாட்டிங்களோட கம்மி. நீங்க போய் இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்குங்க. குரல் கொடுத்தா வாங்க. ஓ குயிக் குயிக். ஜக்கு உஷாரா நடந்துக்கோ. நான் சொன்னபடி நடந்துக்கோ. ஆமா, என்ன என்ன நடந்து தெரியுமா? கிணறு விட்ட பூதம் கிளம்புன மாதிரி எல்லாம் நமக்கு எதிராக நடந்து போச்சு. இனிமே அந்த வீட்டுல தங்க முடியாதுன்னு தான் நாங்க எல்லாருமே உங்களை நம்பி வந்திருக்கோம். அதனால நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும். புதுசா வாசகால் செஞ்சு அதுல மாயிலைய சொருகி உங்களை உள்ள விடுறேன். போங்கடா போக்கத்த பசங்களா. ரொம்ப சாமர்த்தியசாலிங்கன்னு நினைச்சு 2 திமிரு பிடிச்ச பொண்டாட்டிகளுடைய பேச்சை கேட்டு போலி குழந்தைகளை செட்டப் பண்ணீங்களே. என்னடா, நம்ம தான் கர்ப்பத்தட மாத்திரை கொடுத்தோமே, எப்படி குழந்தை பிறந்ததுன்னு அப்பவே சந்தேகப்பட்டு. உங்களால ஒண்ணுமே முடியாது. ஆனா உங்களை வச்சு எல்லாமே என்னால சாதிக்க முடியும். சேட்டுனுடைய கடனை நீங்க தீர்த்தே தீரணும். அதுக்கு கடைசி ஆயுதம் உங்க 2 பொண்டாட்டிங்க தான். என்னது? இவங்க 2 பேரையும் துபாய்க்கு பிளைட்ல ஏத்தி லட்சக்கணக்கான பணங்களை வாங்கி பாதி கடன் அடைக்க போறேன். மாமா, மீதி கடனை எப்படி தீக்கிறதுன்னு கேக்குறியா? உங்களை உதைக்கிற உதையில உங்க அப்பா வந்து தீர்த்துருவான்டா. அப்படி நீ செய்யறது அநியாயம், பச்சை துரோகம். ஐ ஃபில்டர். புடி விடுங்க. என்னம்மா படிதாண்டா பத்தினீங்களா? அன்னைக்கு என்னமோ ரஃப் அண்ட் டஃப்பா பேசுனீங்களே, இன்னைக்கு எப்படி? நாளை காலையில துபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஃளைட். அயோக்கியா, என் பணத்துல உடம்ப வளர்த்தவனி எனக்கே மோசடி செய்தியா? உன் அயோக்கியத்தனத்தையும் வியாபாரத்தையும் போலீஸ சொல்லி இப்பவே உன்னை உள்ள தள்ளுறேன். ஏண்டா, உங்களை வெளியே விட்டாதானே போலீஸ் போவீங்க? ஃபில்டர், கம் ஆன், தள்ளு உள்ள எல்லாத்தையும். முத்து முத்து, என்ன இப்படி இருக்க? கல்யாண பையனா லட்சணமா இல்லாம உனக்கா பட்டு வேட்டி சட்டை எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. கட்டிட்டு வந்து மணவரில் உட்காரு, நேரமாயிட்டு இருக்கு. முதலாளி, பெரிய தம்பி சின்ன தம்பி வந்துட்டோம். அவங்களுக்காக முகூர்த்த நேரம் காத்துட்டு இருக்காது. நீ போ சொல்றேன், நேரம் ஆகுது. குப்சாமி குப்சாமி முதலாளி, நான் என்ன பண்ணுவேன் முதலாளி? என் மகளை காணும் முதலாளி. என்ன வளர்ற நீ? அலங்காரம் பண்ணிட்டு வர சொன்னமே, அந்த கல்யாண பொண்ணை காணும் முதலாளி. பொண்ணு எங்கன்னு தேடி பாருங்கய்யா. ஹலோ, பொண்ணு ரெடி, மாப்பிள்ளை ரெடி, ஐயர் ரெடி, தாலி கட்ட வேண்டியதுதான். யார் பேசுறது? மிஸ்டர் ராமநாதன், நான் தான் உங்க மாஜி பிஏ கோபால் பேசுறேன். லட்சுமிக்கு தான் இருக்குதா? லட்சுமிக்கும் ஜக்குவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. காட்டூர் மரக்கோயில்ல நடக்க போகுது. ஆசீர்வாதம் பண்றதுக்கு அங்க நீங்க வரணுமே. கோபால், எங்க இருந்து பேசுற? என்னடா சொல்ற நீ?
இன்னும் முழுசா சொல்லலையே. கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க 2 பிள்ளைங்களும் மருமகளும் வந்தாச்சு. அவங்க கை கால் எல்லாம் கட்டி போட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிறேன். நீங்க தான் பாக்கி. நீங்க வரும்போது வெறும் கையை வீசிட்டு வராதீங்க. மொய் எழுதுறதுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் கொண்டு வாங்க. தட்ஸ் ஆல். ஏ கோபால், ஹை, டேக் இட் ஈஸி. கோபப்படாதீங்க, சொல்றதை கேளுங்க. நீங்க வர்றப்போ அந்த பிச்சைக்கார பையன் முத்துவியோ போலீஸையோ கூட கூட்டிட்டு வந்தா உங்க 2 பிள்ளைங்களும் அவுட், 2 மருமகளும் அவுட் ஆஃப் இந்தியா. எஸ். கோபால். ஹலோ, யாருங்க? வாங்க வாங்க வாங்க. கோபால், நீ இந்த ராமநாதன் வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே பெரிய துரோகம் செஞ்சிருக்க. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட. நட. டாய், உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. ஏண்டா, இப்போவாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சா? சொத்தை உங்க பேர்ல எழுதி வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? முத்து உங்களையும் காப்பாத்தி சொத்தையும் பாதுகாத்துட்டான்டா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. முத்து தான் எங்க அண்ணன் தெரிஞ்சிருந்தோம் கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டோம். ஆத்திரக்காரரு புத்தி மட்டும் சொன்னாங்க, சும்மா சொன்னாங்க. எங்க 2 பேருக்கும் எந்த சொத்தும் வேண்டாம். அவமானத்துல இருந்து எங்களை காப்பாத்தின எங்க அண்ணன் முத்துவே போறோம். அண்ணா, எங்களை மன்னிச்சிருண்ணா. மன்னிப்புக்கண்டா. மன்னிச்சிருங்கண்ணா. நீங்க என் தம்பிங்க, எப்படியும் தெரிஞ்சுவீங்கன்னு நான் நம்பினது வீண் போகல. அப்பா, முகூர்த்த நேரம் போயிட போகுதுப்பா. முதலாளி பொண்ணு துடிக்கிறா, முகூர்த்த நேரம் போகுதான். இப்பவே இங்கேயே முருகன் சன்னதியிலே கல்யாணத்தை நடத்துவோம். Come on, அங்க பாக்குறாங்களே.